Hey guys, welcome back to Silip. எங்க டிராவல் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் தமிழ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எஸ், நம்ம vlogல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நாளாக எந்த ஒரு நம்ம சேனலில் ஒரு வீடியோ கூட போட்டிருக்க மாட்டோம். ஏதோ எக்ஸ்ட்ராஸாக பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையிலேருந்து காலாஸ்தி போகக்கூடிய ஒரு பஸ் வீடியோ மட்டும் தான் நம்ம போட்டிருப்போம். அதுவும் ஷார்ட்ஸாக தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா நம்ம vlogல வந்திருக்காது. பட் நம்ம இப்போ போக போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ரொம்ப தூரமாக போக போகிறோம். எஸ், எல்லாம் ஒரு பெரிய சென்டர்லாம் பக்காவான சென்டர் தான். நம்ம காசிக்கு தாங்க போக போகிறோம். எல்லோரும் தமிழ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எஸ், நம்ம போக போகிற வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ் காசி சங்கம் எக்ஸ்பிரஸ் தான். இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஆகணும் இருப்போது நம்ம இன்றைக்கி ஃபுல் ஸ்டேஜ் ட்ராவல் பண்ண போகிறோம். பட் ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா ஏற போகிற இடம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஏற போகிறோம். இந்த வண்டியோட ஆரிஜின் சென்டர் எங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரியில் நைட் 8:30 மணிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு காசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் போக அடுத்த நாள் நைட்டு நம்மளுக்கு 11:50க்கு நம்மளை போய் இறக்கி விடுவாங்க. காசின்றது வாரணாசி ஜங்ஷனில். பட் ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா பனாரஸ் வரைக்கும் போகக்கூடிய வண்டி தான். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இங்கே பெரம்பூர்லேருந்து சரியாக 11:40க்குன்ற வந்து 11:45 டைமிங்கில் பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. பட் சாரி 12:40க்கு வந்து 12:45 டைமிங்கில் எடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இப்போ ஒரு 20 மினிட்ஸ் டிலேவோட தான் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் கிட்டே இருக்குது. அப்படியே சென்னைக்குள்ளே இன்னும் உள்ளே வர டைமிங் ஜாஸ்தியாகலாம். இல்லை ஸ்டாக் டைம் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வண்டி அட்வான்ஸாக கூட வரலாம். பட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வருது. அதுவும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு தமிழ் காசி சங்கம் எக்ஸ்பிரஸில் போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காசி சீரீஸ்ன்ற மாதிரி தான் உங்களுக்கு வரப்போகுது. நான் இங்கே பார்த்திங்கன்னா காசி போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நம்மளுக்கு டேரக்ட் ட்ரெயின் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம நியூ டெல்லி போய் நியூ டெல்லினா சென்னைக்கு வர போகிறோம். அது என்ன ஏதுன்றதுலாம் இதுக்கப்புறம் போக பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அந்த சைடு இருக்கும். நான் உங்களுக்கு எதிரில் ஒரு சந்து இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் நாய்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க அப்படியே உள்ளே போய்ட்டு மிச்சம்லாம் போக ஆரம்பிக்கலாம். நான் என் கூட பார்த்திங்கன்னா பாட்டியை தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். ரொம்ப நாள் ஆசையாக பார்த்திங்கன்னா இந்த காசி போகணுன்னு இருந்தாங்க. சொல்லுவாங்கள்ல, யார் கூட போகணும்னு தலையில் எழுதியிருக்கோம் அவங்களோட தான் போகணும். எங்கள் பாட்டி கூட தான் போகணுன்னு இருக்குது. நானும் என் பாட்டி 2 பேர் தான் பார்த்திங்கன்னா காசி வரைக்கும் போக போகிறோம். அது என்ன ஏதுன்றதை உள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா 3rd எக்கானமி கோச்சில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எம்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும். M2 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மிடில் அப்பர் வயசானவங்க 72 வயசு எங்கள் பாட்டிக்கு எப்படி மிடில் படுக்க வச்சு என்ன பண்ண போகிறது அதெல்லாம் அங்கே போய் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க அப்படியே ஸ்டேஷனுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். அங்கெல்லாம் போனால் பார்த்திங்கன்னா RPF ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ செக்யூராக இந்த ப்ளாக் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லா தான் இருக்கும். உள்ளே போகலாம். இந்த ஸ்டேஷனுக்கு வடக்கு ஸ்டேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா முக்கியவாசி போகக்கூடிய வடக்கு ரயில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கும். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நான் உள்ளே போய்ட்டு மிச்சம் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஹாலில் தான் பார்த்திங்கன்னா நானும் என் பாட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா சரியாக 12:57 ஆகுது. இந்நேரம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஏறி வண்டி கிளம்பியிருக்கோம். பட்டோம்னா ட்ரெயினே காணும். இப்போ தான் பார்த்திங்கன்னா நெமிலிச்சேரி ஹால்ட்டை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கான். 1:15 கொடுத்துருக்காங்க டைமிங். பட் நான் எத்தனை மணிக்கு வரான் என்ன எதுன்றது தெரில. அப்படியே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா லக்கேஜஸ். இதுதான் எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாவோட அம்மா. நான் ஆய் சொல்லு ஆய் சொல்லு பாய் ஹாய் சொன்னால் எங்கள் பாட்டி பாய் சொன்னோம். இவங்களை கூட்டிகிட்டு தான் பார்த்திங்கன்னா மிடில் பர்த்தில் ஏற்றணும். நான் பார்த்திங்கன்னா அப்பர் பர்த்தில் ஏற போகிறேன். ஒரே ஃபன்னு தான் நாளைக்கு நைட் வரைக்கும். பார்ப்போம் எத்தனை மணிக்கு போய் நம்ம ரீச் பண்ணுறோம். நம்ம வண்டி இங்கே எத்தனை மணிக்கு வரான்னு தெரியல. ஒரு சம்பவம் என்ன தெரியுமா, ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்போ சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, தம்பி நான்வெஜ்லாம் சாப்பிடாதப்பா. போனை சாமியை கும்பிட்டதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டாங்க. விஜயவாடில் பிரியாணி சூப்பராக இருக்கும். பட் மிஸ் பண்ண போகிறேன் பிரியாணியை. மார்னிங் வந்து பக்கத்தில் நம்மளுக்கு கேட்ரிங் இருக்கும், பேண்ட்ரி வச்சுருக்காங்க. அங்கே தான் மார்னிங் டிஃபனு, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வண்டி பேண்ட்ரியில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை எதாவது ஸ்டேஷன்ஸ் வந்துச்சுன்னா எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பார்ப்போம் எத்தனை மணிக்கு வண்டி வரான்னு. எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த வண்டி தான் வெயிட் பண்ணுறாங்க. ஃபுல் கூட்டம் அந்த வண்டிக்கு தான். ஃபுல்லாக காசிக்கு தான் நினைக்கிறேன் அந்த வண்டி தான். வண்டி வரட்டும், மிச்சம் என்ன ஏதுன்றதில் பார்க்க ஆரம்பிக்கலாம். உள்ளே இருக்கும் நம்ம போக போகிற வண்டி வந்துட்டான். வண்டி அப்பா 100 சொல்லலாம் ஃபுல்லாக தாங்க இருக்குது. சின்ன கோச் தான் இதாக இருக்கும். ஆமாம்மா அவ்வளோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கோச் வந்தாச்சு. இதுதான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது மிடில் மேலே ஒரு அப்பர் தான் கிடச்சிருக்கு.
இப்போதைக்கு யாருமே பார்த்தீங்கன்னா லோயரில் வந்து இது வரைக்கும் வரலையா, கடைசி வரைக்கும் வராமே இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டி பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 25 நிமிஷம் டிலேவோட தான் நம்ம கரெக்டாக பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்காப்புல. நெக்ஸ்ட் நம்மளுக்கு எங்கன்னு கேட்டிங்கன்னா வேலூர் நெல்லூரில் தான் போய் நிற்பாப்புல. எத்தனை மணிக்கு போகிறோம் என்ன இதில் பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிடல, லஞ்ச் அதுக்கப்புறம் போக போக அப்படியே சாப்பிட்டு அப்படியே ரன்னிங்கில் பார்த்துட்டு அப்படியே போக ஆரம்பிப்போம். நாளைக்கு நைட் வரைக்கும் இந்த வண்டி தான். 37 நிமிஷம் டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு எங்கேயுமே ஹால்ட் இல்லாமல் நம்ம நெல்லூரில் தான் போய் நிற்க போகுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 டைவர்ஷன். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா சைடு, ஒன்று தமிழ்நாடு சென்னை சென்ட்ரல். நம்ம இப்போ கரெக்டாக ஆந்திரா வழி நோக்கி தான் பயணிக்க போகிறோம். எதிரில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏடி வந்து காமாக்கையா எக்ஸ்பிரஸ் தான் பார்த்தீங்கன்னா கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக இது ஏசி வண்டி. ஒரு 1890 கிலோமீட்டர் கிட்ட நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராவல் ஆனது இந்த காசி தமிழ் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இனிவே பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வண்டி எடுத்து இப்போ வியாசர்பாடி வண்டி தாண்டி வச்சு இதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லூர் ரூட்டில் போக போகிறோம். ரைட்டில் போனால் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நம்ம சென்னை சென்ட்ரல் போகிற ரூட்டு. சிஎஸ்எம்டி மெயில் பார்த்தீங்கன்னா கிராசிங்கில் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏசி எக்ஸ்பிரஸ்னே சொல்லலாம். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 3rd ஏசி மட்டும்தான் இருக்கும். அன்ரிசர்வ்டும் ஸ்லீப்பர் கோச்சுமே பார்த்தீங்கன்னா 2 தான் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு ஓடுதுன்னே தெரியாமல் ஓடுற வண்டி இது. உள்ளே போய் டிக்கெட் செக்கர்ட்ட போய் டிக்கெட் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். காசி தமிழ் சங்கம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா நெல்லூருக்கு 15 நிமிஷம் டிலேவோட வந்து சேம் 15 நிமிஷம் டிலேவோட தான் வண்டி எடுத்திருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பின்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பாதியில் கட் பண்ணிட்டு போக வேண்டியதாகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் டிக்கெட் எடுத்துகிட்டு ஏசிலேயே பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிக்கிறாங்க இந்த ரூட்டில் எல்லாமே. நம்ம டிசி கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க, கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. மிச்சப்படி சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரெடி பண்ண வேண்டியது, நம்மளால் எதுவும் பேசிகிட்டு இருக்க முடியாது. வண்டி எடுத்தாச்சு. 15 நிமிஷம் டிலேவோட தான் இங்கேருந்து நம்ம நெல்லூர்லேருந்து கிளம்பியிருக்கோம். நெக்ஸ்ட் ஹால்ட் நம்மளுக்கு ஓங்கோல் தான். எத்தனை மணிக்கு போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ரைட் நோ நம்ம எங்கே இருக்கோம்? நம்மளோட அப்பர் பர்த்தில் தான் பார்த்தீங்கன்னா நான் படுத்துக்கிட்டு இருக்கேங்க. அப்பர் பர்த்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டு கொடுத்துட்றாங்க ஸ்விட்ச், பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி புல்லிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கண்டிஷனில் தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச இது மட்டும்தான் இந்த க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது ரொம்பவே ஆபத்து நம்மளுக்கு. அந்த பிளாஸ்டிக்கோட அது போட்டு கொடுத்துருக்காங்க. அது பிளாஸ்டிக்கோட இல்லாதனால பார்த்திங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது. நம்ம கை வச்சு இழுத்து விட்டோன்னு வைங்க, வண்டி நின்று போச்சுன்னா நமக்கு மேலே தான் பிரச்சனை வரும். லைட்டாக கொஞ்சம் ஜர்க் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழேருந்து தான் ஒயரிங் லைன் கொடுத்துருக்கேன். மேலே எனக்கு இது வந்து ஒர்க் ஆகலை. எப்பயுமே ரெகுலராக ஏசியில் என்ன கொடுப்பாங்களோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. 2 லைன் கொடுத்துட்டாங்க. ஒரு புல்லனில் பார்த்திங்கன்னா சூப்பராக கொஞ்சம் கம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் பக்காவாக இருக்குது. துவைக்கலை, அது மட்டும் நல்லாவே தெரியும். ஏன்னா லாங் போகிற ட்ரெயின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துவைப்பாங்களே இல்லைன்றது தெரில. கூலிங் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. இது உடச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க. நம்ம பசங்க பார்த்திங்கன்னா சரி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். வண்டி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி நிற்கும். நாகர்கோவில் ஜங்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் நடக்கும். தெரிஞ்சு அங்கே தான் பார்த்திங்கன்னா ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் வந்து கிளியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா அந்த நடுவில் இருந்து வெண்ட் பார்த்திங்கன்னா பக்கா கூலிங் அடிக்குது. விழுகிற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருக்குது. தேர்ட் எக்கானமி நான் கூட என்னமோ எதுவும் நினச்சேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆல் குட். நெல்லூருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 1.25 மணி நேரம் இருக்குது. கிராசிங்ஸ்லாம் எதுவும் எடுக்கிற மாதிரி இது இல்லைங்க. ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது வெளியே. அது ஆந்திரா வெயில் வேறு இன்னும் சூப்பராக. அதுக்கப்புறம் பாட்டி பார்த்துக்கணும், மெயினாக அதுதான். நான் எங்கேயும் போகாமல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஈவினிங் வரட்டும், முக்கால்வாசி கிராசிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நைட்டு நைட்டும் என்ன சாப்பிடுவோன்றது இல்லை. கேண்டீன் இங்கேயே இருக்குது. இல்லைனா விஜயவாடில் பார்த்திங்கன்னா வெஜிடேரியனாக சாப்பிட்டாகணும். ஏன்னா காசிக்கு போகிற ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா நான்வெஜ் நாட் அலோடுன்ட்டாங்க. சாமியை கும்பிட்டு அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டாகணும். அது மட்டும்தான். வண்டியோட இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். அப்படியே ஒரே ரோடு தான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பீடு தூக்குறான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து வந்துட்டு இருந்தான். இப்போ அப்படியே பீக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 to 90 பார்த்தீங்கன்னா வண்டி ரன் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெச்சு கவர் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு 130 போயிடும் நினைக்கிறேன். பக்கா ரன்னிங்காக இருக்குது. திருச்சிராப்பள்ளி அவுரா பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி எல்லாம் கிராஸ் பண்ணி மிஸ் பண்ணிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே நான் லோட் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட ஸ்லாக் டைம் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அட்வான்ஸ் பண்ணி டக்கு நெல்லூரில் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாஸ்தி ஒரு 120 கிலோமீட்டரோ 200 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஓங்கோல் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணி உள்ளே போயிடுவான்னு நினைக்கிறேன். எத்தனை மணிக்கு போகிறோம் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க.
நம்ம தமிழ் காசி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரி ஒரு 5 நிமிஷம் டிலேவோட கரெக்டாக வந்து அவங்க வந்து 5 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டேஷன்றதை போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓங்கோல் தாண்டி வண்டி ரன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெனாலி ஜங்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பேண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது கிளீனாஸாக இருக்கட்டும், அவங்க எடுத்துகிட்டு வர ஃபுட்டு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஒரு கேட்டகரியில் வரனால, ஸ்பெஷல் ட்ரெயின் மீன்ஸ் இந்த காசி கனெக்ட் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டியை க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுட்டு வந்து இருக்காங்க. ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், ஆன்போர்டு உள்ளே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டு எப்படி அந்த ஒரு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடுறாங்க உள்ள. தென் இப்போ டீ வாங்கி குடிச்சாங்க, 10 ரூபா டீ பக்காவாக போட்டு கொடுத்தாங்க. செம்ம இஞ்சி டீ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சக்கரை மட்டும் கொஞ்சம் தூக்கல், மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஆல் குட் நம்ம டீக்கு. வண்டி 130 கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா மெயின் பண்ணிட்டு தான். பிகாஸ் 1 ஹவர் லேட்டாக 1.25 மணி நேரம் லேட்டாக வந்த வண்டி இப்போ 5 நிமிஷம் டிலேவோட தான் போய்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, ஓரளவு கேப்சர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வண்டி 130 கான்ஸ்டண்ட்டாக பிடிச்சி அழுத்திக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெனாலி ஜங்ஷன் எத்தனை மணிக்கு போகிறது பார்க்கலாம் வாங்க. தன்பாத் ஆழப்புழா எக்ஸ்பிரஸ் வண்டி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் லேட்டு. நாறுதுராப்பா. நம்ம வண்டி தமிழ் காசி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 10 நிமிஷம் டிலேவோட தான் நம்ம கரெக்டாக தெனாலி ஜங்ஷன் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்லேயே மேஜரான ஹால்ட்டான விஜயவாடா ஜங்ஷன் தான். எத்தனை மணிக்கு போகிறதில் பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. வண்டிக்குள்ளே ஏறிட்டு மிச்சம் எல்லா ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம தமிழ் காசி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 21 நிமிஷம் டிலேவோட தான் தெனாலி ஜங்ஷன்லேருந்து கிளம்பியிருக்கோம். ரொம்ப சீக்கிரமாக டிலே பார்த்தீங்கன்னா உள்ள கம்மி பண்ணி தான் வந்தாலும் இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. சின்னதாக ஒரு எமர்ஜென்சி புல்லிங் எடுத்துட்டாங்க. இழுத்தும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆளுக்கும் ஆர்பிஎஃப்க்கு செம்ம சண்டை. வண்டி 20 நிமிஷம் லேட் அப்புறம் தான் பார்த்து எடுத்துங்க. ஏங்க போலீஸு மக்கள் அடிக்கணும்னா, ஆனால் ஆப்போசிட் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் இஷ்யூ பெருசாகிடுச்சு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அவங்கள இறக்கி விட்டுட்டு அவங்க கூட வாக்குவாதம் போய்கிட்டு இருந்துச்சு. வண்டியை எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நடக்கிறது வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். போலீஸு அவங்கள அடிக்கிறது ஓகே, ஆனால் நம்ம அவங்கள கை வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஒருத்தர் அடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா கும்பல் சேர்ந்துட்டாங்க. சம்பவம் பார்த்தீங்கன்னா பெருசாக போய்கிட்டு இருந்துச்சு வெளியே. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைமுக்கு டைம் ஆனதால வண்டி எடுத்தாச்சு நம்ம ட்ரெயினை. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பெரிய ஹால்ட்டான விஜயவாடா ஜங்ஷன் எத்தனை மணிக்கு போகிறதில் பார்க்கலாம் வாங்க.
நம்ம விஜயவாடா ஜங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 15 நிமிஷம் ஏர்லியாகவே நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா விஜயவாடா ஜங்ஷன் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தான் விஜயவாடா வந்தோடனே கரெக்டாக சிக்கன் பிரியாணி வித்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். வீட்டில் சொன்னாங்க சாப்பிடக்கூடாதுன்னு, பட் ஆனால் வேறு வழியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்கிட்டேன், என் பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா சேர்த்தாப்புல 2 வாங்கியாச்சு. கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கல் ஒன்று கொடுத்துட்றான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் டீஸ்பூன் ஒன்று கொடுத்துட்றான். சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன்லாம் எடுக்க முடியுதா இல்லை மார்னிங் உங்களை பார்க்குறேன்றதை சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய மைண்ட் என்ன சொல்லுதோ அதை பற்றி தான். சரி ஓகே, அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறேன். பயங்கரமாக பசிக்குது. நம்ம காசி தமிழ் சங்கம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா விஜயவாடா ஜங்ஷன் ஆன் டைம் 8:10 டைமிங்கில் கரெக்டாக வந்து டிபார்ச்சர் பண்ணி எடுத்துட்டாங்க. பிரியாணி வைஸ் பார்த்தீங்கன்னா எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க, விஜயவாடா பிரியாணி ஆல்வேஸ் டூ குட் தான், சூப்பராகவே இருந்தது. 100 ரூபாய்க்கு ஒர்த்து. அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன், 20 ரூபா வாங்கிட்டேன். கேட்டால் கண்டா பண்ணி கூலிங் பண்ணி நான் சரிப்போ 5 ரூபா தானே கூலிங் சூப்பராக சொல்லியாச்சு. தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா காமம்புரம் ஸ்டேஷனில் நிப்பாட்ட போகிறாங்க. அது வரைக்கும் முடிச்சிருப்பேன், ஏன்னா வண்டி 9:40 காமம் போயிடுவோம். ஓரளவு பார்க்குற முடிச்சுருந்தா எடுக்கிறேன், இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஷார்ட்டாக கட்டுற மாதிரி இருக்கும். சரி வாங்க அப்படியே என்னென்னு பார்க்கலாம். இப்போ போய் நான் உள்ளே தான் உட்கார போகிறேன், முதல்ல பாட்டிகிட்ட பேசிட்டு அப்படியே ஒன்று ஃபன் பண்ணுறேன். ஏன்னா இருட்டில் ஒன்றும் உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை, வச்செல்லாம் பார்ப்போம். डांस करो, कर दो, डांस आ जाएगा उसमें. करो डांस, डांस और करो. ஹே கைஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா சரியா உங்களுக்கு 7:35 ஆகுது. நம்ம இப்போ கோடியா ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னையோட நாளே இந்த ட்ராவல் முடியுதா இல்லை அடுத்த நாளைக்கு இழுத்துட்டு போகிறாங்கன்றது தெரியல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1130 கிலோமீட்டர் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் அட்வான்ஸாக, ஒரு 5 நிமிஷம் அட்வான்ஸாக தான் நம்ம கோடியா ஜங்ஷன் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம டெல்லி போவோம்ல, அந்த லைன் எல்லாமே டிவைட் வந்து கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாக்பூர் இருக்கும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கோடியா ஜங்ஷன் இருக்கும். சென்டர் பாயிண்டாக இது ஒரு 25-30 கிலோமீட்டர் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் அங்கே இருந்தால் 2 சைடு பிரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி போகிறதுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து இந்த திர்புகார்லேருந்து இந்த அசாம் வழியாக போகிறாங்கல்ல அந்த ரூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் டிவைடிங் வந்து பிரிஞ்சுது. மிச்சப்படி எதுன்னு சொல்லணும்னா இது வரைக்கும் செம்ம தூக்கங்க. நைட்டு வந்து விஜயவாடாவில் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி தூங்கினவன் தான். இப்போ தான் எந்திரிச்சு அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இப்போ தான் ஒரு டீ போய் குடிக்கணும். ஒரு 15 நிமிஷம் இங்கே தான் ஹால்ட். இப்போ கணக்கு படி பார்த்தா 10 நிமிஷம் ஹால்ட்டு, பட் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் நம்மளுக்கு ஹால்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. 5 நிமிஷம் அட்வான்ஸாக வந்தனால. ஸ்டேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக வச்சுருக்காங்க. டைம் 7:35 தான் ஆகுது. பட் இப்போ டிகிரி செல்சியஸ் எவ்வளோ தெரியுமா? 30 டிகிரியில் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது இந்த டைமுக்கு. இங்கே இப்போயே பார்த்தீங்கன்னா அனல் பயங்கரமாக கொளுத்துது. இன்னும் டைம் ஆக இன்னும் இந்த ஸ்டேட் எப்படி இருக்குன்னே தெரியல. பயங்கரமாக அடிக்கும்னு நினைக்கிறேன் வெயில். இன்னும் பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம் இருக்குது வண்டி இங்கேருந்து எடுக்கிறதுக்கு. மிச்சபடி பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கான் இது வரைக்கும். பார்ட் 1 பார்ட் 2 வருமானது தெரியல. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஒரே பார்ட்டில் தான் எடுக்கிற மாதிரி பார்ப்பேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுனாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. முக்கால்வாசி ஸ்கிப்பிங்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராசிங்ஸ் அதுக்கப்புறம் மேஜர் ஹால்ட் அதை மட்டும் காட்டுறேன். இல்லைனா 2 பார்ட்டாக கூட இந்த வீடியோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிச்சம் எல்லாமே வண்டி கிளம்பட்டும், மிச்சம்லாம் பேச ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன். ஹே கைஸ், ஏன்னா கோடியா ஜங்ஷனுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறது காட்டிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கோடியா ஜங்ஷனுக்கு அப்புறம் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணி நம்ம குட்டியாக தான் எடுத்துகிட்டு வரலான்னு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நோச்சிருந்தேன். பட் என்னோட கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தாண்டி 1.25 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. அதை சுருக்கினாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகுது. சரி, கோடியா ஜங்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 ஆகும். கோடியா ஜங்ஷன்லேருந்து நம்மளுக்கு வாரணாசி ஜங்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஆகும் வரப்போகுது. அது சொல்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டிருந்தோம். பெரம்பூர் டு கோடியா பார்ட் 1 ஆகும். கோடியாலேருந்து அப்புறம் தென் பார்த்தீங்கன்னா வாரணாசிக்கு பார்ட் 2 வரும். என்னைக்கு வீடியோ போடணும், இன்றைக்கி இது மறுநாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும். ஏன்னா அடுத்த இந்த ஃப்ரீக்வன்சி அப்படியே போட்டால் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் பெருமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு வந்துடும். வேறு ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா இது இப்படி இருக்கும். வாரணாசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரே ஷார்ட் வீடியோவாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வரப்போகுது. பட் அந்த வாரணாசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஷி விஸ்வநாத் டெம்பிள் எப்படி நம்ம சுற்றி பார்க்கணும், ஒரு காட்டுக்கு என்னென்ன பேருன்ற வரைக்கும் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது அடுத்தடுத்த vlogsல வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காமல் வந்து வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். சரி ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட நான் எண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு சூப்பரான பார்ட் 2ல் பார்க்குறேன்.